ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூ டைம் சேனல். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ டைமில் பார்க்க போகிற படம் 11. இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 11 படம் கூட சேர்ந்து ரிலீஸ் ஆன மாமன் அண்ட் டெவில் டபுள்ஸ் நெக்ஸ்ட் லெவல், இந்த 2 படத்தை பற்றியுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். இந்த 11 மூவியை பற்றி நான் ஏன் பெருசாக கண்டுக்கலை அப்படின்னா, இந்த படத்தோட தம்ப்நெயில் அண்ட் ட்ரெய்லர் ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே கொள்ளையாக இருந்துச்சு. அதை விடுங்க, ஹீரோ ஹீரோயின் பார்க்குறதுக்குமே ஃபேஸ் ஃபெமிலியராகவே இல்லாததுனால இந்த படத்தை நம்ம கண்டுக்கவே இல்லை. என்னடா 11 மூவி வந்து ஒரு வாரம் ஆகியும் புக் மை ஷோ ரேட்டிங்லேருந்து 9.3 இருந்து குறையவே இல்லை. சரி, இதெல்லாம் ஃபேக் ரிவ்யூ, ஃபேக் ரேட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டா கூட IMDb அப்படின்ற ஒரு சைட்டில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது படத்துக்கு 9/10 ரேங்க் கொடுத்துருக்காங்க. சரி, கண்டிப்பாக நம்ம இந்த படத்தை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு தேட்டரில் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த படத்துக்கு கூட வந்த மற்ற 2 படங்களில் இந்த படம் தான் நிஜமாகவே சூப்பரான படம் அப்படின்னு. ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஹார்ட்லேருந்து சொல்கிறேன், இந்த 11 படம் நிஜமாகவே வேறு லெவல் தாங்க. ராட்சசன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த படம் நம்மக்கிட்ட எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சோ அதே மாதிரி இந்த 11 படமும் உங்ககிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலை அப்படின்னா, பெரிய பெரிய ரிவ்யூ சேனலாக இருக்கிற ப்ளூ சட்டை மாறனோட தமிழ்டாக்கிஸ்.net மற்றும் தமிழ் சினிமா ரிவ்யூ, இவங்க ஏன் இந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுக்க மறந்துட்டாங்க அப்படின்றது தான். ஒருவேளை இவங்களுக்கு வர வேண்டியது வரலையோ என்னமோ. இப்போ படத்தோட கதையை பற்றி பார்ப்போம். 2 பேரும் ஒரே மாதிரியாக இருக்கிற குழந்தைகளுக்காகவே ட்வின் பேர்ட்ஸ் அப்படின்ற பள்ளி இயங்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் ரோட்டில் அனாதையாக வசிச்சுட்டு வர்ற நல்ல திறமையான ஒரு ட்வின்ஸுக்கு இங்கே ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இவங்களோட திறமையை பார்த்து புறமைப்படுற அதே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ட்வின்ஸில் ஒருத்தனுக்கு இருட்ட கண்டா பயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கெமிஸ்ட்ரி லேபில் இருக்கும்போது லைட்டோட சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு விளையாட்டாக பண்ணுறோம் அப்படின்ற பேரில் விபரீதம் பண்ணுறாங்க. இதை தாங்கிக்க முடியாத அந்த பையன் லேபுக்குள்ளேயே மூச்சு முட்டி இறந்து போயிடுறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாகவும் உயிராக வாழ்ந்துட்டுருக்கிற அந்த அனாதா ட்வின்ஸில் இறந்த அந்த ஒரு பையனோட துக்கம் தாங்க முடியாமல் லேபில் லைட்டை ஆஃப் பண்ணவங்களை எப்படி பழிவாங்கிறான், எப்போ பழிவாங்கிறான் அப்படின்றது தான் இந்த 11 படத்தோட கதை. என்னதான் கதை நல்லா இருந்தாலும் இந்த படத்தோட திரைக்கதையை தேட்டரில் எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வேறு லெவலில் காமிச்சிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். படத்தோட லாஸ்ட் 30 மினிட்ஸ் உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ட்விஸ்ட்லாம் இந்த படத்தில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணிடாமல் தேட்டரில் போய் பாருங்கள். மற்றும் ஒரு மூவியோட ரிவ்யூ டைமில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ.